Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மார்க்கு 9 அதிகாரம் 23 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சூழ்நிலை எவ்வளவு நம்பிக்கையற்று தோன்றினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்னும் நிலைத்திருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே இன்றைக்கு அவரை நம்புங்கள். உங்கள் விசுவாசத்தை பொறுத்தே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் காத்திருக்கும் விடுதலை கிடைக்கும். ஆகவே நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வியாதிப்பட்டிருந்த மகனை தம்மிடம் கொண்டு வந்த மனுஷனிடம் இயேசு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கூறிய வசனத்தை இன்றைக்கு தியானிப்போம். வேதம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறுகிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இன்றைய வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் கூடும். இன்றைக்கு நீங்கள் இனி எதுவுமே முடியாது என்று நினைக்கலாம். நீங்கள் முன்னேறி செல்ல எனக்கு வழியே இல்லை, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது, இழப்பின் மேல் இழப்பை அடைகிறேன், வேதனையே வாழ்க்கையாகிவிட்டது, எவ்வளவு நாள் இந்த வேலைக்கு போக முடியும் என்று தெரியாது, எவ்வளவு நாள் இந்த பிரச்சனையோடு குடும்பத்தை நடத்துவேன் என்று தெரியவில்லை என்று சொல்லலாம். ஆனாலும் பயப்படாதீர்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். மனுஷரால் கூடாதவை தேவனால் கூடும். அவர் வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி எல்லாவற்றையும் கூட பண்ணுவார். இதுவே இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். ஆபிரகாம் தேவனை எவ்வாறு விசுவாசித்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவருடைய 100வது வயதில் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தார். சர்வவல்ல தேவனுடைய வல்லமையையும் ஆசிர்வதிக்கும் திறனையும் ஆபிரகாம் நம்ப வேண்டும் என்று அவர் நினைத்தார். நீங்களும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியின் செயலாக கருதி கனம் பண்ணினார். ஆம், இன்றும் கூட நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் அவரை சார்ந்து கொள்வோம் என்றால் அவர் அதை நீதியாக கருதி நம்மை ஆசிர்வதிப்பார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்யும் போது நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். ஒரு தம்பதியருக்கு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆண் குழந்தை மூச்சுவிட மிகவும் கஷ்டப்பட்டது. குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்த பொழுது குழந்தையை சோதித்த மருத்துவர்கள் குழந்தைக்கு சிறுகுடல் இல்லாதபடியால் பிழைக்காது என கூறி அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்தார்கள். அந்த குழந்தைக்காக அவர்களும் அவர்களுடைய உற்றார் உறவினரும் மிகவும் கருத்தோடு ஜெபித்தார்கள். குறிப்பிட்ட நாளில் மருத்துவர்கள் குழந்தையின் வயிற்றை அறுவை சிகிச்சை செய்த போது அவர்கள் அங்கே சிறுகுடல் இருப்பதை கண்டு வியந்தார்கள். இது பெரிய அற்புதம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு புதிய உறுப்பை உண்டாக்கி அவர்களது கண்ணீர் கவலை யாவற்றையும் மாற்றினார். பிரியமானவர்களே, இந்த சாட்சியானது வியப்பாகவும் நம்மை ஊக்குவிப்பதாகவும் இருக்கிறதல்லவா? நமது ஆண்டவர் நமது
ஜெபத்தை அலட்சியப்படுத்தாமல் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது வல்லமையுள்ள அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆசீர்வாதமான நாட்கள் துவங்கும். புதிய காரியங்கள் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள். தேவன் மீது நம்பிக்கையாயிருங்கள். ஏனென்றால் தேவனை பிரியப்படுத்துகிற வழியை வேதம் கூறுகிறது. விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகும் ஒரே வழியை காண முடியவில்லையா? அது அசையாத மலையாக உயர்ந்து நிற்கிறதா? கவலைப்படாதிருங்கள். தேவன் நிச்சயமாக அந்த மலையை நகர்த்துவார் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பலவீனத்தின் மத்தியில் போராட்டங்களோடு எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் முன்னே வருகிறேன். ஆனாலும் இன்று உம்மை விசுவாசிக்க முடிவு செய்துள்ளேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் விசுவாசிக்கிறவர் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்தருளும். எந்த இடங்களில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மீட்பை கொண்டு வாரும். எங்கெல்லாம் வேதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானத்தை கொண்டு வாரும். எங்கெல்லாம் காரியங்கள் கூடாது என்று காணப்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் உம்முடைய அற்புதங்களை செய்யும் வல்லமையை எனக்கு காண்பியும். என்னுடைய பயங்களை, என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய எதிர்காலம் என்று எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய கிருபை என்னை தாங்கி என்னை வழி நடத்துவதாக. ஆண்டவரே, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாசமில்லாமல் உமக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே உம்மை அதிகமாக நம்பும்படி, அதிகமாக நேசிக்கும்படி, உம்முடைய வழிகளை பின்பற்ற என்னை அதிகமாக அர்ப்பணிக்கும்படி என் உள்ளத்தை ஏவியருளும். இவ்வுலகத்தின் நெருக்கங்களால் கவனம் தப்பிவிடாமல் உம்மையே நோக்கி கொண்டிருக்க எனக்கு உதவும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு உம்முடைய வல்லமையான கிரியைகளை குறித்து நான் சொல்லும்படி உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி அதிசய விதமாய் என்னை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அளிக்கும் விடுதலையை நான் காணும் மட்டும் கடுகளவான என் விசுவாசம் நாள்தோறும் பெருகும்படி செய்யும். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் உம்மை நம்புகிற ஒருவரும் ஒருபோதும் ஏமாற்றம் அடையும்படி விடமாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.